ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் சர்வேயிங் 1. இதுதான் நம்மளுடைய பேசிக் சப்ஜெக்ட்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எந்த ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலுமே அங்கே ப்ரைமரியாக இருக்கிற ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அது சர்வேயிங் ஒர்க்காக தான் இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இனிமேல் நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட் 1க்குள்ளே போல் அதோட சிலபஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு சர்வேயிங் அண்ட் செயின் சர்வேயிங். சர்வேயிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றின இன்ட்ரோடக்ஷனும் அதில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் செயின் சர்வேயிங் அதை பற்றியும் தான் நம்ம இப்போ இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் இன்ட்ரோடக்ஷன் டு சர்வேயிங் தான். அதில் இருக்கிற டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. சர்வேயிங்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். அடுத்து சர்வேயிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோட யூசஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் சர்வேயிங் பார்க்க போகிறோம். மெயின் டிவிஷன்ஸ், சர்வேயிங்கில் என்னென்ன டிவிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். பிளேன் அண்ட் ஜியோடெட்டிக் சர்வேயிங் அப்படிங்கிறதுனா என்ன, கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சர்வேயிங் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்வேயிங், இந்த டாபிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, டாபிக்ஸ்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா டெஃபினிஷன் ஆஃப் சர்வேயிங். சர்வேயிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சர்வேயிங்னா நம்ம ஒரே ஒரு பாயிண்டில் மென்ஷன் பண்ணிடலாம். இது என்னன்னா டு டிட்டர்மைன் தி ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் ஆஃப் அன் எர்த் சர்ஃபேஸ். ஓகேங்களா, ஒரு ஆப்ஜெக்டோட, அதாவது ஒரு புவியின் மேற்பரப்பில் நிறைய புள்ளிகள் இருக்கும். அந்த புள்ளிகளோட இடங்களின் நிலைகளை தான் இங்கிலீஷில் ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த புள்ளி இன்னொரு புள்ளியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இல்லை புவியினோட அமைப்பிலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது, எந்த திசையில் இருக்குது, இந்த மாதிரியான அந்த புள்ளியை பற்றின நிறைய ஃபியூச்சர்ஸ், நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணுறது தான் சர்வேயிங் ப்ராசஸ். சரிங்களா, இதில் என்னென்ன சர்வேயிங்கில் மெயினாக இருக்கும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ், தென் அதோட டைரக்ஷன்ஸ், அதோட ஹைட்ஸ், இது 3 தான் பேசிக்காக அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி இருக்கும். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம காலேஜோட லொக்கேஷன் நம்ம எப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே, பாளையம்லேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அதாவது நார்த்து சைடு போகிறதுல 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. இல்லை வேறு எப்படி சொல்லலாம், கரூர்லேருந்து சவுத் சைடு வரணும், ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் சர்வேயிங். சரிங்களா, அடுத்து பார்க்க போகிற டாபிக் லெவலிங். நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்ன்னு நம்ம நார்மலாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சமதள பரப்பு கிடையாது, அது ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸாக தான் இருக்குது. சரிங்களா, ஏன்னா அன்ஈவன் சர்ஃபேஸ் மீன்ஸ் கரடு முரடா ஒரு மேடு பள்ளமாக இருக்கும், இல்லை உயர்வு தாழ்வு மட்டங்கள் அங்கே நிறையா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் நம்ம நார்மலாக எடுத்தோன்னே அந்த ஏரியாவை மெஷர் மட்டும் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிச்சிட முடியுமா, முடியாதுங்க இல்லையா. அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு சமதள பரப்பாக மாற்றணும். அதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தடு தான் லெவலிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதில் தான் பல அங்கே செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், புவியின் மேல் பகுதியில் உள்ள பல புள்ளிகளின் உயரம் அல்லது மட்டங்களை தீர்மானித்து வரைபடங்களில் குறிக்கும் முறைக்கு லெவலிங் என்று பெயர். அது எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, என்னென்ன கர்வ்ஸ் இருக்கா, இல்லை பெண்டிங்ஸ் இருக்கா, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து அந்த டயக்ராம்ஸில் மென்ஷன் பண்ணுறதா லெவலிங்னு சொல்லுவாங்க. இதில் லெவலிங்கில் மெயினாக நம்ம மெஷர் பண்ணுற இது பார்த்திங்க அப்படின்னா வெர்டிக்கல் பொசிஷன்ஸ் தான் அதில் மெஷர் பண்ணுவோம். சரிங்களா, கிரவுண்ட் லெவல்லேருந்து எவ்வளோ மேலே இருக்குது, இல்லை கிரவுண்ட் லெவல்லேருந்து கீழே இருக்கா, உயர்வு தாழ்வு மட்டங்களை தான் இதில் நம்ம சரி செய்வோம் லெவலிங்கில். சரிங்களா, அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சர்வேயிங். அப்ஜெக்டிவ் அப்படின்னாலே நம்ம இப்போ எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலுமே அது அந்த ஒர்க் என்ன பர்பஸுக்காக பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த பர்பஸை மென்ஷன் பண்ணுறது தான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சர்வேயிங். அந்த பர்பஸ் நம்ம 2 கீ நோட்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் பிளான், அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா மேப். பிளான் எதுக்கு, மேப் எதுக்குங்கிறத பார்க்கலாம். பிளான் எதுக்கு அப்படின்னா பிளான்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்மளால் பவுண்டரி லைன்ஸை ஈஸியாக ரெஃபர் பண்ண முடியும், அதாவது முடிவு புள்ளிகளை சீக்கிரமாக தெளிவாக காட்ட முடியும் அப்படிங்கிறது தான். இதில் பிளானில் என்ன இருக்குன்னா முடிவு புள்ளிகள் எப்படி ஈஸியாக காட்ட முடியும், அதோட ஏரியா சின்னதாக இருக்கும், அப்போ நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம் இல்லையா, அதனால தான் முடிவு புள்ளிகளை சீக்கிரமாக காட்ட முடியும் அப்படிங்கிறது தான் பிளான்னு சொல்லுவாங்க. இதில்
நம்ம வந்து ஏரியா வந்து சிறுசா இருக்கு, அதனுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி காட்டணும்? அது வந்து ஒரு பெரிய ஸ்கேல்ல காட்டினா மட்டும்தானே நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் வந்து தெரியும். இப்போ நம்ம பில்டிங்கோட பிளானே எடுத்துக்கிட்டோம்னா பிளான் சிறுசா இருக்கும், அதில் இருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்க டைமென்ஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு பெருசாக காட்டியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு ரூம்க்கான டைமென்ஷனை ஈஸியாக மெஷர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? எக்ஸாம்பிளாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா நம்மளுடைய உலக மேப்ல இருந்து இந்தியா மேப்ல இருந்து ஒரு சின்ன நம்மளுடைய தமிழ்நாடை மட்டும் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஏரியா வந்து குட்டியுண்டாக தான் இருக்கும், அதுலேயும் நிறைய மாவட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டினா மட்டும்தானே தெரியும், தெளிவாக தெரியும். அதுக்காக தான் பிளான். சரிங்களா? இதில் வந்து 2 டைமென்ஷன்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. ஒன்று ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து டைரக்ஷன்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து மேப்பில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஏரியா வந்து பெருசாக தான் இருக்கும், பவுண்ட்ரி லைன்ஸை சீக்கிரமாக காட்டிட முடியாது, மெஷரிங் ஏரியா வந்து பெருசாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உலக வரைபடம் வேர்ல்டு மேப் பார்த்துருக்கீங்க இல்லையா, வேர்ல்டு மேப்பில் நிறைய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து காட்டணும். அப்போ அது எல்லாத்தையுமே எப்படி காட்டுவோம்? சின்ன சின்ன குட்டி பாயிண்ட்ஸாக தான் நம்ம வந்து அதில் வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ ஏரியா பெருசாக இருக்கும், அதில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேல் வந்து சிறுசாக இருந்தால் அது வந்து மேப். சரிங்களா? பிளான்ல பார்த்தோம்னா நம்ம மெஷர் பண்ணுற ஏரியா வந்து சிறுசாக இருக்கும், நம்ம டினோட் பண்ணுற ஸ்கேல்ஸ் அதை பாயிண்ட்ஸை அதோட ஃபியூச்சர்ஸை டினோட் பண்ணுற ஸ்கேல் வந்து பெருசாக இருக்கும், அது வந்து பிளான். மேப்பில் ஏரியா பெருசாக இருக்கும், நம்ம டினோட் பண்ணுற ஸ்கேல் வந்து சிறுசாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பிளான் அண்ட் மேப்க்கு. சரிங்களா? அடுத்து பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் சர்வேயிங் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க், இது வந்து பெரிய பேராகிராஃபாக இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை வந்து தெளிவாக அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் நான் எழுதி போடுறேன். சரிங்களா? யூசஸ் ஆஃப் சர்வேயிங் இப்போ வந்து ஷார்ட் ஃபார்மில் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதியிருக்கேன்? இருப்பிடங்கள், அதாவது ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஏரியாவில் இத்தனை சதவீதம் காடுகள், இங்கெல்லாம் காடுகள் இருக்குது, இங்கெல்லாம் மலைகள் இருக்குது, இங்கெல்லாம் நீர்வழிச்சாலைகள் இருக்குது, இப்படின்னு ஒவ்வொரு இதவா தனித்தனியாக காட்டிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இருப்பிடங்கள். அடுத்து எல்லையோர வரைபடங்கள் மீன்ஸ் நம்மளுக்கான சொத்து அப்போ ஒரு சொத்தை வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வயல் எவ்வளோ அளவு இருக்குது, நம்ம வீடு எந்த அளவுக்கு எல்லையில் இருக்குது, நம்மளுடைய சொத்து லிமிட்ஸை டினோட் பண்ணுற மேப் தான் எல்லையோர வரைபடங்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து பொறியியல் வரைபடங்கள் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்ட் மேப்னு ஒவ்வொரு ஏரியாலையும் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்னலாம் டினோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தந்த இடத்துலலாம் நீர்ப்பாசன கால்வாய்கள் இருக்குது, இந்த ஏரியாவில் வந்துட்டு இருப்பு பாதைகள் இருக்குது, அதாவது ரயில் ரோட்ஸ் இருக்குது, இதெல்லாமே நார்மல் ரோட்ஸ், இங்கே பிரிட்ஜு கெனால்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ணியிருக்கோம் அந்த பொறியியல் வரைபடங்களில். அடுத்து இராணுவ வரைபடங்கள் எதுக்கு? மிலிட்ரி டயக்ராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இராணுவ வரைபடங்கள் எதுக்காக அப்படின்னா இப்போ 2 நாட்டோட ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது, அப்போ அந்த இடத்துல வந்து பார்டர் லைன் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த பார்டர் லைன் மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த இராணுவ வரைபடங்கள்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா காண்டூர் வரைபடங்கள்னு சொல்லுவாங்க. காண்டூர் வரைபடங்கள் இப்போ எதுக்காக அப்படின்னா இப்போ இடையில ஒரு ஆறோ ஏரியோ ஓடிட்டே இருக்குது, 2 ஊரையும் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு பிரிட்ஜ் அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அங்கே பிரிட்ஜ் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அங்கே ரொம்ப இதாக இருக்குது, பாதிப்பாக இருக்குது, அவங்களால சரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் அங்கே இல்லை, இடையில நம்ம வந்து பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சர் ஒர்க்குக்காக இந்த காண்டூர் வரைபடங்கள் வந்து அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து புவியியல் வரைபடங்கள் எதுக்கு அப்படின்னா பூமிக்கு கீழே என்னென்ன மைன்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது நம்ம கோல் எங்கே இருக்குது, தார், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு எங்கெங்கெல்லாம் இருக்குது, இந்த மாதிரியான அரிய வகை பொருள்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான் புவியியல் வரைபடங்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து தொல்பொருளியல் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் ஆர்கியாலஜிக்கல், அதாவது புதைந்த
பழங்காலத்து பொருள்கள்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இப்போ சமீபத்தில் கீழடியில் கூட நிறைய அகழ்வாராய்ச்சிகள் நடந்தது இல்லையா. அந்த மாதிரியான பொருள்கள்லாம் எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தொல்பொருளியல் வரைபடங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயின் யூசஸ் ஆஃப் சர்வேயிங். இந்த 7 பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. அடுத்ததாக பார்க்க போகிறது சர்வேயிங்கோட மெயின் டிவிஷன்ஸ். சர்வேயிங்கை எப்படி டிவிஷன்ஸ் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, அது 2 வகையாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பிளெயின் சர்வேயிங், அடுத்த ஒன் பார்த்தீங்கன்னா ஜியோடெடிக் சர்வேயிங். நார்மலாக நம்மளுக்கே தெரியும், நம்மளுடைய புவி ஒரு கோள வடிவில் இருக்குது. அர்ச்சரேகை தீர்க்க ரேகைகள் எல்லாமே ஒரு கர்வேச்சர் லைனில் தான் இருக்கும். அதாவது வளைந்த கோடாக தான் இருக்குமே தவிர நேர்கோடாக இருக்காது. சரிங்களா. வளைந்த கோடு நேர்கோடு இதை ரெண்டையுமே எடுத்துக்கிறது தான் பிளேன் சர்வேயிங் அண்ட் ஜியோடெடிக் சர்வேயிங். பிளேன் சர்வேயிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய புவியோட மேற்பரப்பு இருக்குங்க இல்லையா, அந்த வளைவாக இருக்கிறத தட்டையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கருதிக்கணும். தட்டையாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வளைந்த கோடுகள் எல்லாமே அப்படின்ட்டு வளைந்த கோடுகள், அந்த அச்சரேகை தீர்க்கரேகை இந்த வளைந்த கோடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த வளைந்த கோடுகள் எல்லாமே நேர்கோடாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது நம்ம அளக்கப்படுற பரப்பு 260 சதுர கிலோமீட்டர் இந்த ஏரியாக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதை பிளெயின் சர்வேயிங்காக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா. அடுத்ததாக ஜியோடெடிக் சர்வேயிங். ஜியோடெடிக் சர்வேயிங் பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம அந்த புவியோட அமைப்பை அந்த கோள வடிவமாகவே எடுத்துக்கிறோம். அந்த வளைந்த கோடுகளை அந்த ஆர்க் ஷேப்பே நம்ம அந்த வளைந்த கோடுகளாகவே கருதி நம்மளுடைய சர்வேயிங் ப்ராசஸாக அங்கே நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம பிளெயின் சர்வேயிங் பார்த்தோம்னா அதில் 2 டைமென்ஷன்ஸ் மட்டும் தான் எடுப்போம். ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் டைமென்ஷன் எடுப்போம், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ் டைமென்ஷன் எடுப்போம். அதாவது கிடைமட்ட கோண அளவு, அடுத்து செங்குத்து கோண அளவு, 2 அளவு மட்டும்தான் எடுப்போம். சரிங்களா. இதே ஜியோடெடிக் சர்வேயிங் பார்த்தோம்னா அங்கே 3 அளவு எடுப்போம். நம்மளுக்கு 3 டைமென்ஷனல் தெரியும் இல்லையா. எக்ஸ் ஆக்சிஸில் ஒன்று, ஒய் ஆக்சிஸ் அண்ட் இஜெட் ஆக்சிஸ், 3 ஆக்சிஸில் எடுக்கிறனால இதுக்கு ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வேயிங் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கும் ஜியோடெடிக் சர்வேயிங். சரிங்களா. அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சர்வேயிங். இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா அது மெயின் டிவிஷன்ஸ். சரிங்களா. மெயின் டிவிஷன்ஸுக்கும் கிளாசிஃபிகேஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வேயிங். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வேயிங் ஒரு 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. 4 வகையாக எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சர்வே எடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும், என்ன மெத்தட் யூஸ் பண்ணி சர்வே எடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும், என்ன அப்ஜெக்டிவ் வச்சு சர்வேயிங் எடுக்கிறோம், என்ன ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு சர்வேயிங் எடுக்கிறோம், தென் என்ன மாதிரியான ஏரியா ஃபீல்டை யூஸ் பண்ணி நம்ம சர்வே எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கருவிகளை பொறுத்து, அதாவது நம்ம என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து கிளாசிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நிறைய நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா செயின், அடுத்து காம்பஸ், நெக்ஸ்ட் பிளேன் டேபிள் சர்வேயிங், தியோடலைட் சர்வேயிங், டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபிக் சர்வேயிங். செயினுங்கிறது அதாவது இப்போ விஓஓ இல்லை நில அளவியாளர் சொல்லி இருப்பாங்க நம்ம விஓஓ ஆஃபீஸில், அவங்கெல்லாமே செயின் சர்வேயிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா. ஒரு நார்மலான சமதள பரப்பு, அதாவது சமதள பரப்போ இல்லை சமதளம் இல்லாத பரப்போ அந்த மாதிரி ஏரியாக்களில் செயின் சர்வேயிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து காம்பஸ் சர்வேயிங். காம்பஸ் சர்வேயிங்கில் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா மலைப்பகுதிகளில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இடையில 2 மலைப்பகுதிகளுக்கு இடையில நம்ம ஏதாவது ஒரு தார் சாலையோ இல்லை ஒரு சுரங்கப்பாதையோ இல்லை ரயில் பாதையோ அமைக்கணும் அப்படின்னா அங்கே காம்பஸ் சர்வேயிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிளேன் டேபிள் சர்வேயிங்கும் மலைப்பகுதிகள்லையும் யூஸ் பண்ணுவாங்க, சமதள பரப்புகள்லையும் யூஸ் பண்ணுறாங்க. தியோடலைட் சர்வேயிங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சர்வேயிங் தான். தியோடலைட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங். டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங் அப்படின்னா தியோடலைட்லேயே ஸ்டேடியா அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங் சொல்லுவாங்க. அடுத்து ஃபோட்டோகிராஃபிக் சர்வேயிங், அதாவது ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஃபோட்டோகிராஃபிக் சர்வேயிங். ரிமோட் சென்சிங் ஜிஸ்ன்னு படிச்சிருப்போம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சேட்டலைட்லேருந்து நம்ம இமேஜ் எடுக்கிறோம் இல்லையா, இப்போது ஜிபிஎஸ்லேயே இப்போ கூகுள் மேப்லேயே சேட்டலைட் மேப்புன்னு போட்டு நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃப் இமேஜ் தானே சென்ட் ஆகுது, அதுதான் ஃபோட்டோகிராஃபிக் சர்வேயிங். சரிங்களா.
அடுத்து முறைகளை பொறுத்து பேஸ்ட் ஆன் மெத்தட்ஸ் என்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சர்வேயிங் பண்ணுறோம். 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரையாங்குலேஷன் சர்வேயிங் அண்டு ட்ராவர்ஸ் சர்வேயிங். இப்போ நம்ம எடுத்துக்கிற ஏரியோ பெருசோ சிறுசோ அது எப்பயுமே அன்ஈவன் பவுண்ட்ரிஸாக தான் இருக்கும். பவுண்ட்ரிஸ் ஒன்றும், அதாவது பவுண்ட்ரிஸுங்கிறது எல்லைகள் ஒன்றும் சதுரமாவோ இல்லை செவ்வகமாவோ இல்லை வட்டமாவோ இருக்காது. அதாவது அன்ஈவன் சர்ஃபேஸில் தான் இருக்கும், ஒரு ஒழுங்கற்ற வடிவமைப்பில் தான் இருக்கும். அந்த ஒழுங்கற்ற வடிவமைப்பு எல்லைகள் எல்லாத்தையுமே ஒரு சின்ன முக்கோணங்களா, சரிங்களா, சின்ன முக்கோணங்கள் மீன்ஸ் நான் காட்டுறேன். இதுதான் நம்மளுடைய ஒழுங்கற்ற ஏரியான்னு நினச்சிக்கோங்க. இந்த ஒழுங்கற்ற ஏரியாவில் இருக்கிற பவுண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன முக்கோணங்களாக மாற்றி சின்ன முக்கோணங்களாக கனெக்ட் பண்ணி இந்த முக்கோணத்தோட ஏரியாவை கணக்கிட்டு மொத்த ஏரியாவையும் கணக்கிடுறது தான் ட்ரையாங்குலேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தோன்னா அது ட்ராவர்சிங் மெத்தட்னா இப்போ நம்மளுக்கு ஒழுங்கற்ற வடிவம் இருக்கு இல்லையா, ஒழுங்கற்ற வடிவங்களில் மட்டமான பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு சில மேடான பகுதிகள், அந்த மேடான பகுதிகள் ஒரே மாதிரியே வர மாதிரி ஒரு மேடான பகுதிகள், இந்த பாயிண்ட்டு இந்த மாதிரி ஒரே மாதிரியான மேடாக வர பகுதிகள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது மேபி காம்பஸோ இல்லை தியோடலைட்டோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த பவுண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணுறது தான் வந்துட்டு ட்ராவர்ஸ் சர்வேயிங்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட் ஆஃப் சர்வேயிங், அதாவது என்ன பர்பஸுக்காக நம்ம அந்த சர்வேயிங்கை மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. அதில் பர்பஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் நாலே பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வரைக்கும். புவி அமைப்பியல் சர்வேயிங், அதாவது ஜியாலஜிக்கல் சர்வேயிங், சுரங்க சர்வேயிங், மைன் சர்வேயிங், இல்லை அடுத்து இராணுவ சர்வேயிங், மிலிட்ரி சர்வேயிங், தொல்பொருளியல் சர்வேயிங், ஆர்கியாலஜிக்கல் சர்வேயிங். ஜியாலஜிக்கல்னா ஆல்ரெடி சொன்னது தான், நம்மளுடைய புவியினுடைய வளங்கள் எல்லாம் என்ன மாதிரியான வளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா. சுரங்க சர்வே, அதாவது இப்போது மைனிங், இப்போ மலையே இருக்குது, அது 2 மலைக்கு இடையில அந்த சைடு இந்த சைடு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இடையில ஒரு மைனிங் சுரங்க பாதை ரெடி பண்ணுறோம், அதுக்கு அப்படின்னா சுரங்க சர்வே வச்சுக்கலாம். இராணுவ சர்வேங்க எதுக்கு, ஒரு நாட்டினோட வெவ்வேறு பகுதிகள், அதாவது பவுண்ட்ரிஸை மென்ஷன் பண்ணுறதுக்கான இராணுவ சர்வேயிங். தொல்பொருளியல் சர்வேயிங், ஆர்கியாலஜிக்கல், அதாவது பழமையான பொருள்கள் எங்கெங்கெல்லாம் எஞ்சி இருக்குது, பேலன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தொல்பொருளியல் சர்வேயிங். அடுத்து பார்க்க போகிறது பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் த ஃபீல்ட், அதாவது நில அமைப்பை பொறுத்து, நம்ம யூஸ் பண்ணுற ஏரியாவை பொறுத்து, அதாவது யூஸ் பண்ணுறது ஏரியா, அதாவது லேண்டாக இருக்கலாம், இல்லை நீர்வழியாக இருக்கலாம், இல்லைன்னா வானியல் சர்வேயிங்காக இருக்கலாம். அதான் 3 மெத்தட் தான் இருக்குது. நில சர்வேயிங், கடலோர சர்வேயிங், வானியல் சர்வேயிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், லேண்டை மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அதுக்கு வந்துட்டு நம்ம ஹைட்ராலஜிக்கல் சர்வேயிங் தான் பண்ணியாகணும், அதாவது கடலோர சர்வேயிங் பண்ணணும். இப்போ மேலே ஸ்பேஸில் வந்து சர்வே பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வானியல் சர்வேயிங், ஆஸ்ட்ரானாமிக்கல் சர்வேயிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து பார்க்க போகிறது பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங், அதாவது சர்வேயிங் எதை பொறுத்து நம்ம சர்வே பண்ணியிருக்கோம், எதை பேஸாக வச்சு, எந்த பிரின்சிபல் படி. இப்போ நம்ம எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே அங்கே வந்து ஒரு பிரின்சிபல் இல்லாமல் நம்ம ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த சர்வேயிங்கோட பிரின்சிபல் என்னென்னு அடுத்து பார்க்க போகிறோம். 2 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. அதாவது ஒரு முழு பகுதி, பெரிய பகுதியிலிருந்து ஆரம்பித்து சின்ன பகுதியாக கனெக்ட் பண்ணிட்டு போகிறது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பகுதியை அளக்குறோம் அப்படின்னா அதில் மினிமம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இடத்துல 2 ஸ்டேஷன்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஒரு பாயிண்ட்டுக்கு 2 டெர்மினல் ஸ்டேஷன்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுடைய சர்வேயிங் ப்ராசஸ் வந்து இருக்கணும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா முழு பகுதியிலிருந்து ஆரம்பித்து சிறு பகுதிகளுக்கு செல்லுது.